சொந்தங்களுக்கு வணக்கம். பின்னால் உள்ள இந்த வீட்டை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் குறிப்பிட்ட காலத்து ஒரு மாதத்துக்கு முன்னம் நான் அதை பற்றி போட்டிருப்பேன். நல்லா இருந்த வீட்டை உடைச்சி செய்தேன்னு சொல்லி ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருப்பேன், பார்த்துருப்பீங்க. பட் அதனுடைய ஃபைனல் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 5 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் பின்னுக்கு எடுத்து செய்திருப்போம், ரீபாபிஷ்மெண்ட் ஃபுல்லாக செய்திருப்போம், ஸ்டேர்ஸ் மாற்றிருப்போம், அப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்திருப்போம். அதனுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் சில பேர் வந்து இப்படியான வீடுகளை நாங்கள் என்னென்ன செய்யலாம், எப்படி அமைத்து கொள்ளலாம், அது மாதிரி முன்னுக்குள்ளே போச்சாக இருக்கட்டுக்கும் அதையும் வந்து நாங்கள் வந்து ஒரு த்ரூலோஞ்ச் ஆக்கியிருப்போம். நிறைய மேட்டங்கள், டைல்ஸ்கள் பதிச்சு, அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங்கள் போட்டு, கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோ பாத்ரூம்கள் கொண்டு வந்து எல்லாம் மாற்றி அமைச்சிருப்போம். ஸோ இந்த வீடு உங்களுக்கு கன பேருக்கு இது ஒரு டூலாக இருக்கும், சில பல ஐடியாக்களை தரும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வாங்க இந்த வீட்டினுடைய அப்டேட்டை வந்து பார்ப்போம், இந்த வீட்டினுடைய வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. இதில் ஏதாவது கொஷன் இல்லாட்டி இதை மாதிரி ஏதாவது செய்யணும்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். ரைட், வாங்க. இந்த முன் டோர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இந்த டோர் ஃப்ரண்ட் டோர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றியிருப்போம். அதே மாதிரி விண்டோக்கள் எல்லாமே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருப்போம். 2 சைட் லைட் வந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படியான வீடுகள் நீங்கள் கூடுதலாக இப்போ பார்க்குறீங்க. இது வந்து கொம்பசிட்டோ. அப்போ இது இந்த ஹோல் கான்செப்ட் வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவும் இருக்க வேணும், வீட்டின் ஃப்ரண்ட் லுக்கு நல்லாயும் வர வேணும், அதே நேரத்தில் லைட்டிங்கும் உள்ளுக்கு வர வேணும். சும்மா ஒரு பிளாங்காக ஒரு டோரை மட்டும் போட்டுட்டு லைட்டிங் இல்லாமல் விடக்கூடாது. ஸோ அதனால் இது வந்து அவர்கள் சூஸ் பண்ணார்கள். நல்ல ஒரு அமைப்பில் வந்திருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வாங்க மேற்கொண்டு மேலதிகமாக உள்ளுக்கு போய் பார்ப்போம். ஓகே, நான் நிற்கிற இடம் வந்து போச். என்ன ஒரு த்ரூ லான்ச் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு த்ரூ லான்ச், முன்னுக்கு ஃப்ரண்ட் டோர், 2 டோர்கள் உள்ள வீடுகள் பார்த்துருப்பீங்க. இது வந்து முன்னுக்கு ஒரு ஃப்ரண்ட் டோர், அதே மாதிரி 2 சைட் லைட், நல்ல லைட்டிங் வருது. லைட்டும் போட்டிருக்கு, பட் ஆனால் நல்ல லைட்டிங் நேச்சுரலாக வந்து வருது. இந்த இடத்துல ஒரு ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்குறோம், பார்த்திங்கன்னா தெரியும். வீட்டுக்கு கீழுக்கு வந்து அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங் செய்திருக்கு, ரைட். ஆனால் இருந்தாலும் சைட்டுக்கு வந்து இந்த டோர் வந்து அடிக்கடி நாங்கள் துறக்க குளிர்கள் வந்து வேற பார்க்கும். அப்போ எனர்ஜி பில் வந்து நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்குது. டைல்ஸ் பதிச்சிருக்கிறோம், கிட்டத்தட்ட 120/800 டைல்ஸ், ஒயிட்டோடு சேர்ந்த ஒரு நல்ல ஒரு கிரே இதில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு ஓப்பனிங், நல்ல ஒரு பிரைட். இந்த வீட்டுக்குள்ளே விரைக்கே உண்மையாக நல்ல ஒரு வைப்ரேஷன் வருது. அதே மாதிரி இந்த படி ஸ்டே கேஸும் வந்து ஃபுல்லாக மாற்றியிருப்போம். இப்போ நீங்கள் அங்கே இருந்து கொண்டு நீங்கள் இதை பார்ப்பீங்களா, நல்லா இதை பார்ப்பீங்களா, இந்த பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக லைட்டுகள் எல்லாம் விரிஞ்சு கொண்டிருக்கு. ஓக் ஸ்டெப்ஸ் பைனில் முடிச்சிருப்போம், நேச்சுரல் கிளாஸ் ஒர்க்கில் கொடுத்துருப்போம். இந்த ஓப்பனிங்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த மாதிரியான ஒரு ப்ளசன்ட் லுக். அப்போ அங்கே இருந்து கொண்டு இது இப்போ இதில் நான் அப்படியே கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து இதில் போட்டாச்சு, சரியா. பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இதான் இந்த லேண்டிங் ஏரியா. இதுக்குள்ளே ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னால் ஒரு 20-20லேருந்து ஒரு 30 பேர் இதுக்கு அடங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக் இருக்கும், ஒரு ப்ளசன்ட் லுக் வந்து இருக்கும் இந்த வீட்டுக்கு. நல்ல சீலிங், இந்த ஹைட்டை வந்து நாங்கள் கணக்காக எடுத்து கொடுத்துருக்குறோம். நல்ல ஒரு ஒயிட், நல்ல ஒரு ஓப்பனிங், எல்லாமே மச் பண்ணி வருது. அதை விட குறிப்பாக அவங்க நல்ல வழியாக வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எந்த வீடும், நீங்கள் கட்டுகின்ற வீடு எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கணும். இந்த இந்தியாவில் ஒரு ரிசப்ஷன் போகும்போது அங்கால பின்னால் இது ஒரு அளவான சைஸில் உள்ள வீடு, நல்ல கண்டிஷனில் இருந்தது. பட் ஆனால் அவங்க இதுதான் இருக்க போகிறாங்க, எங்களுடைய ரிட்டையர்மெண்ட் இப்படி தான் போகுது. ஆனால் அதை நாங்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றி அமைக்கணும். இது எங்களுடைய இன்புட் மட்டும் கிடையாது, அவர்களுடைய இன்புட்டும் சேர்த்து, அவர்களுடைய எல்லாமே சேர்ந்து தானே இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுது. ஸோ ஆகவே அந்த மாதிரி அவங்க வாங்க அப்படியே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ ரிசப்ஷன், அதாவது வந்து லிவிங் ரூம்னு கூட சொல்லாமல் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், எந்த மாதிரியான இருக்குன்றாங்க, அந்த மாதிரி செய்து வச்சுருக்காங்க. உண்மையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை விட வேறு என்ன வேணும் பாருங்கள். நல்ல ஒரு ஓப்பனிங், ஒரு பே விண்டோ, அதையும் ஃப்ளோரையும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பதிச்சு அப்படியே நீங்கள் இப்படியே சுற்றி வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோண சோஃபா போட்டிருக்கணும். நல்ல ஒரு அமைப்பான ஒரு கோண சோஃபா, ரைட். அதை பார்க்க நல்ல ஒரு அமைப்பில் வந்து வருது, ரைட். இப்படி கோண சோஃபா நீங்கள் போடைக்குள்ளே பாருங்கள். இதில் ஒரு சிமினி இருந்தது, முந்தின காலத்தில் இருந்த சிமினி, அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். அதே மாதிரி முன்னுக்கு ஒரு பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் பே விண்டோ, அந்த இதில் வந்து ஒரு மீடியா வோல் அளவான முறையில் நல்ல ஒரு சூப்பரான முறையில் வந்திருக்குது. கதவும் வந்து பாருங்கள் பிளெண்ட் பண்ணுது. அதை விட சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்இடி லைட் தேவையான கலரில் மாற்றிக்கொள்ளலாம். நடுவில் ஒரு பெண்டன், அதை விட சுற்றி வர தாராளமான அளவுக்கு ஸ்பாட் லைட்ஸ்,
ஒரு உண்மையாக ஒரு பார்க்க ஒரு ஒரு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு அமைப்பில் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சைஸில் நல்ல ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இதில் வந்து இந்த ரிசப்ஷன் ரூம் வந்து வந்திருக்கு. ரைட், இது ரிசப்ஷன் ரூம். ஃப்ரண்ட் லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது ஃப்ரண்ட் லுக். இந்த சைட் ஸ்டேர்கேஸ் ஏரியா இதற்கு போட்டிருக்கு. அதாவது கபர்டுக்கு கீழே, அதாவது ஸ்டேர்கேஸுக்கு கீழே உள்ள இதுக்கு கூட நாங்கள் இந்த கதவனுடைய ஃபீச்சர் அந்த டோரையே நாங்கள் எடுத்து கட் பண்ணி அதை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில் அதை கொடுத்துருக்குறோம். ரைட், இப்போ இதுக்குள்ளால் உள்ளுக்கு போகிற இருந்தால் பாருங்கள், இந்த டோரை பாருங்கள், கிளாஸ். இப்போ அங்கே இருந்தோண்டு பார்க்கல ஒரு ஏர் வந்திருக்கு, ஒரு டோர் பெல் அடிக்க உள்ளே தெரியும், இதால் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு நேச்சுரல் லைட்டும் வந்து வரணும். இதுதான் பழைய கிச்சன். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பழைய கிச்சனாக இருந்த ஏரியா. இது ஒரு இதுக்குள்ளே ஒரு கபோர்ட் அடித்து தான் முடிக்கணும், ஒரு சின்ன ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி முடிக்கலாம். இந்த இடத்துல முந்தி இருந்த கிச்சன் இதை நாங்கள் ஓப்பன் பண்ணி இது இன்னொரு ஒரு லிவிங் ரூம் ஏரியாவோ இல்லாட்டி ஒரு டைனிங் ரூம் ஏரியாவோ இதோ மாதிரி தெரிஞ்சு யூஸ் பண்ணலாம். அங்கால எக்ஸ்டென்ஷன். ரைட், ஸோ இதோடு தான் இந்த வீடு வந்து முடியுது. ஆனால் அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் மேக்ஸிமம் எடுத்திருப்போம். அதே மாதிரி நல்ல ஒரு டைல்ஸும் வந்து பாருங்கள், இஞ்சி பாருங்கள், 1 2 3 டைல்ஸ் இருக்குது. அப்போ அது அந்த கட்டிங் எல்லாம் விதைகளை ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு லுக்கையும் வந்து ஒரு ஒரு அழகையும் வந்து கொடுக்கும். அவ்வளோது சின்ன டைல்ஸ் போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு அந்த ஏரியா வந்து சின்னனாக காட்டும். இது வந்து கீழே உள்ள ஒரு சின்ன ஒரு அளவான க்ளாக் ரூம் வைக்க வேண்டியது. ஆனால் பாத்ரூம் வச்சுருக்கு. இப்போ ஒரு வயசு போன காலத்துலேயும் அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு. பாத்ரூம் ஃபினிஷிங்கை பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல டைல், நல்ல ஒரு செரமிக், நல்ல ஒரு அமைப்பான ஒரு செரமிக் வந்து போட்டுவிட்டாங்க. அளவான சிங்கு. ரைட், நல்ல ஒரு லைட்டிங், நல்ல ஒரு மிரர், அதெல்லாம் டச் பண்ணால் லைட் எல்லாம் வேலை செய்யும். இங்கே பாருங்க, நிறைய இப்போ எல்லாம் டெக்னாலஜி கூடிட்டு. ரைட், அதை விட இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு அழகான ஷவருக்கு உள்ள டைல்ஸை பாருங்கள், இவ்வளோ ஒரு ஃபீச்சரோட நல்ல ஒரு அழகான முறையில் வந்திருக்குது. அளவான என்ன கேட்டிங்கன்னா ஆக பெருசும் இல்லை இதுவும் இல்லை, அழகு. அதை விட அவர்கள் நல்ல அழகாக வச்சிருக்கணும். உண்மையாக இப்போ இது செய்து முடிச்சு இப்போ கனகாலம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-8 மந்த்ஸுக்கிட்ட வந்துட்டுது. ஆனால் அதை அவர்கள் வைத்திருக்கிற விதமும் இருக்குது. ஒன்றை எடுத்து செய்கிறது முக்கியம் இல்லை, காசு செலவழித்து செய்து முக்கியம். அது மட்டுமல்ல, இது அது மாதிரி இந்த கதவின் அழகை பாருங்கள், நிறைய எல்லாமே வால்நட் எஃபெக்ட் ஒயிட்டில் வந்து சுற்றி வேற கொடுத்துருக்குறோம். அதை விட இந்த சைட்டுக்குள்ளே ஸ்கர்ட்டிங்கை பாருங்கள், டைல்ஸ் இல்லை அதில் வெட்டி அதுக்கு மேலுக்கு நாங்கள் ட்ரிம், அதாவது வந்து சில்வரில் ட்ரிம் வச்சு ஷாப்பின் இடங்கள் எல்லாமே மறைத்து எல்லாமே ஒரு நல்ல ஒரு டீட்டெயிலோடு இந்த வீட்டை நாங்கள் செய்து கொடுத்துருக்குறோம். அங்கால போகிறது கிச்சன், நடுவில் ஒரு பைஃபோல் டோர் போட்டிருக்கோம். அண்டர் ஃப்ளோர் ஹீட்டிங் என்னதான் இருந்தாலும் அங்கங்கே எக்ஸ்டர்னல் இதுவும் போட்டிருக்கோம், இது ரேடியேட்டரும் போட்டு கொடுத்துருக்கோம். ரைட், இப்போ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கிச்சன் பிரமாண்டத்தை பாருங்கள். வா, என்ன லெவலில் இருக்குது பாருங்கள். கலர் கோஆர்டினேஷனை பாருங்கள், கலரை பாருங்கள், அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுது. ரைட், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பீஸை பாருங்கள். அதே மாதிரி இங்கே லைட்டிங்கை பாருங்கள், மேலுக்கு ஒரு லண்டன் ரூஃப் போட்டு சுற்றி வர எல்இடி லைட், இதுக்குன்னு எல்இடி லைட் இருக்குது. லைட்டுகள் கலர்கள் எல்லாமே மாற்றலாம். சும்மா வேறு லெவலில் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே நான் திரும்பினு சொன்னால் எப்படி வந்திருக்கு, இதை விட வேறு என்ன வேணும்? சூப்பர். ரைட், எங்களோட சமையல் மனத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுவோம் இல்லை, நிறைய பேர் எங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குண்ணே, என்ன தான் நாங்கள் இவ்வளோ சூப்பர் இதாக இருந்தாலும் அதனுடைய சமையல் மனம் வந்துடும்ன்றதுக்காக தான் இந்த 3 டோர் நாங்கள் டோராக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது டிஜிட்டலில் எல்லாமே செய்து கொடுத்துருக்குறோம். ஹீட்டிங்கள் எல்லாமே சென்ட்ரல் ஃபுல்லாக எல்லாமே. அதே மாதிரி நல்ல ஒரு டவுன் லைட், 3 டவுன் லைட், ஒரு நல்ல ஒரு ஐலண்ட் கிச்சன், அதுக்குள்ளேயே வந்து ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசர், அமெரிக்கன் ஃப்ரீசர்ஸ் எல்லாமே செய்து கோனரில் வந்து கபர்டுகள் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் பாருங்க, எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. பார்க்க உண்மையாக அழகாக இருக்குது, அழகாக வைத்திருக்கணும். நல்ல ஒரு கலர் பிளெண்டிங், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர் பிளெண்டிங். பட் ஆனால் இது எல்லாமே எனக்கு அந்த ஒரு ஷூட்ஸாக நல்ல ஒரு அழகான அமைப்பில் வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு இதில் வந்து ஒரு ஆள் 2 சமைக்கலாம், இங்கே 2 ஆள் கதைக்கலாம். அப்படி நிறைய தேவைகள், நிறைய விஷயங்களை உள்ளடக்கின மாதிரி வந்திருக்கு. கார்டனை நோக்கினபடி டபுள் சைடில் விண்டோ, நல்ல ஒரு சிங்க் எல்லாமே பாருங்கள். எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு அமைப்பை இது கொடுக்குதே ஒழிய தனித்தனியாண்டு இல்லை. எவ்வளோ ஒரு அழகான முறையில் அதை வச்சுருக்கிறார்கள். இந்த வீட்டை பார்க்கவே ஆசையாக இருக்கிறது. ரைட், இது வந்து 5 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் நாங்கள் ஃபுல்லாக செய்து கிரவுண்ட் ஃப்ளோரோடு சேர்த்து ஃபுல்லாக கொடுத்துருந்தோம். வெளி கலர் பிரிக்கை பாருங்கள், பிரிக்கின்ற கலரை பாருங்கள், பிரிக்கின்ற ஸ்டைலை பாருங்கள். அதே மாதிரி பின்னுக்கு வந்து பைஃபோல் டோர் வந்து போட்டு கொடுத்துறாங்க. பைஃபோல் டோர்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உள்ளுக்கு பிளைண்ட்ஸ்
பார்த்தீங்களா பிளைண்ட்ஸ் வந்து இருக்குது ஒரு ப்ரைவசி இதுகளுக்கு. ஸோ கூடிய பாகம் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் இது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் எக்கோ ட்ரெயின் சேனல் வந்து வச்சுருக்கிறோம். எண்டில் கட்டர்ஸ் கொண்டு வந்து நல்ல வடிவாக அவுட்டோர் லைட்டிங்கள் எல்லாமே கொடுத்துருக்குறோம். 2 பக்கம் வந்து லேம்புகள். அதை விட இந்த எக்ஸ்டென்ஷனோட வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹேங் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் வெளியால் எடுத்து மழையில் இருந்து அதில் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி. கார்டனை பாருங்கள், இந்த வீட்டில் கார்டனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஒரு ரசனையோட அந்த மாதிரி செய்து வச்சுருக்கோம். அந்த பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது. இதெல்லாம் லைட்டிங்கள் எல்லாம் பதிச்சிருக்குது. வழி கார்டனுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே ஒரு பட்டியோ ஏரியாவும் சூப்பரான முறையில் அது செய்து கொடுத்துருக்கு. இதுதான் இதனுடைய வெளிப்புற அமைப்பு. பாருங்கள் பிரிக்கை கூட பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் பண்ணி கூடிய பாகம் மேட்ச் பண்ணி நாங்கள் கட்டியிருக்கிறோம். இது ஃப்ளாட் ரூஃப் ரைட். இது ஒரு 5 மீட்டர் எக்ஸ்டென்ஷனோட சேர்ந்த இந்த ஒரு வீடு. இதுதான் இதனுடைய ஃபைனல் வந்து வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். பார்த்தீங்களா இந்த வீடு மிக மிக குறைந்த காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் 5 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் என்ன கேட்டிங்கன்னா இந்த வீடு நல்ல கண்டிஷனில் இருந்தது. நான் அதை என்னிட்ட வந்து கேட்கே நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார்கள் வந்து என்ன சொன்னால் வீடு இருக்குது, வீடு அமைப்பாக இல்லை, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தண்டணும், இதுதான் நாங்கள் இருக்க போகிறது, இதில் நிறைய மெமரிஸ் இருக்குது, இதுக்கு ஒரு உயிர்ப்பு ஒரு என்ன சொல்கிற உணர்வு ஒரு உயிர்ப்பு கோக்கணும். அது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாமே ஆசைப்படுறது எல்லாமே நடக்கிறது குறைவு. ஆனால் அவங்க சொன்னாங்க லவ்லி கப்புள்ஸ் என்ன கேட்டிங்கன்னா உண்மையாக எங்களுக்கு ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு ஆக்கள், நல்ல ஒரு கிளைண்ட், நல்ல ஒரு இது அவர்களுடைய எண்ணத்தை நாங்கள் ரியாலிட்டியாக கொண்டு கொடுத்தோம். ஹாப்பி என்டிங் இதுதான் இம்பார்ட்டன்ட். இதனுடைய அமைப்பை தான் பார்க்குறீங்க. போட்டிருக்க போச்சாக இருக்கட்டும், செய்திருக்கிற விஷயமாக இருக்கட்டும், இந்த வீட்டை ரசனையாக வச்சுருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாராலையுமே இது வந்து முடியாது. ஆகவே இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். இதில் யூஸ் பண்ணிக்க எந்த சாமன் இந்த இது வேணுமென்றாலும் நீங்கள் எங்களை தாராளமாக கேட்கலாம். அதனால் இதே மாதிரியான அமைப்புகளை உள்ள வீடுகளை, இதே மாதிரியான அமைப்புள்ள குவாலிட்டியான ஒர்க்குகளை நீங்கள் செய்து கொள்ள உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு யாவரும் அறிந்ததே தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரே இலக்கம் 075008647864 SP கன்சல்டன்சி. யூ வாண்ட் இட், வி பில்ட் இட். தொடர்புகளுக்கு சுமன். இந்த காணொலியை நான் இதில் முடித்து மீண்டும் இன்னொரு நாள் முக்கியமான வேறு அப்டேட்டுகள் நல்ல நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைவிட்டு செல்லும் உங்கள் அன்பின் AK சுமன். நன்றி, வணக்கம்.